என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை முதல்வர் ஜோசப் விஜய் நிறைவேற்ற வேண்டும். தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் எஸ் ரமேஷ் பேட்டியளித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில மையத்தின் 2வது மாநில மாநாட்டு வரவேற்பு கூட்டமைப்பு கூட்டம் பூலவாடி பிரிவு பைபாஸ் சாலையில் உள்ள ஓட்டல் ஐஸ்வர்ய மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர்கள் சாமிகுணம், அமுதா, உஷாராணி, சென்னமராஜ், வெண்மதி, தில்லை கோவிந்தன், ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து. இக்கூட்டத்திற்கு பின் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலாவதாக எங்கள் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பிடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் நாங்கள் வாக்களித்தோம். முதன்மை அமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக 6 மாத காலம் அவகாசம் வேண்டியுள்ள நிலையில் நாங்களும் நீண்டகாலமாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு மனுக்களை அளித்து வருகிறோம். தற்போதைய சூழ்நிலையில் நிதி சாராத கொள்கை முடிவுகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளை முதல்வர் நேரில் அழைத்து பேசினால் பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண முடியும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து பேசினர். தலைவர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய 2வது மாநில மாநாட்டினுடைய வரவேற்பு கூட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாநில மாநாடானது திருப்பூரிலே நடத்த திட்டமிட்டு அதற்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஊழியர் நலனும் நம்முடைய மாநில நலம் உள்ளடங்கியதாக நிர்வாக நலத்தையும் கூடுதலாக உள்ளடக்கி இந்த மாநில மாநாட்டு திட்டமிடுதல் இருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சர் பெருமக்களையும் நேரிலே சந்தித்து தெரிவித்திருக்கிறோம். இந்த மாநாடானது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய அந்த நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களை அடித்தெடுத்து இந்த மாநாட்டின் மூலமாக அரசுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கப்படும். முதலமைச்சர் அவர்கள் 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக இந்த நிதி சாராத கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் அரசாங்கத்திற்கு கூடுதல் செலவு என்பது இருக்காது. ஊழியர்களும் மகிழ்ச்சியுடன் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை என்பது அரசுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் இடையூறு செய்யும் விதமாக எந்த விதமான இயக்கங்களையும் நாங்கள் எடுக்கல. ஆனால் அரசு எங்களை இப்பொழுது நாங்கள் புதிய முதலமைச்சரை சந்திக்கிறோம். நாங்கள் இந்த அரசு வர வேண்டும் என்று கடந்த எங்களுடைய தோழர்கள் ஏராளமாக வாக்களித்திருக்கிறோம். இப்போ அரசு எங்களை எல்லாம் அழைத்து பேசணும். கடிதம் கொடுத்துருக்கோம். அழைத்து பேசினால் ஏராளமான பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே இருந்த அரசுக்கும் சங்கங்களுக்கும் இடையிலே இரும்பு திரை இருந்தது. அந்த இரும்பு திரையை இன்றைக்கு உடைக்க வேண்டும். அது நாங்கள் மட்டுமே அதை தட்டினால் உடையாது. இப்போ அரசு அந்த இரும்பு திரையை விளக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இரும்பு திரை இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு எங்களை அழைத்து பேசினா எங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள், இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எப்படியெல்லாம் ஊழியர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், நிர்வாகத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் தெளிவாக அரசுக்கு சொல்லுவோம். ஏராளமான விஷயங்களை அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஊழியர்கள் ஏராளமான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில். அவையெல்லாம் உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் பரிசீலனைக்காவது அரசாங்கம் எடுக்கணும். அப்போ பேசினா தான்
சரியாக இருக்குது. மீண்டும் நாங்கள் அலுவலர்களை நம்ப தயாராக இல்லை. ஏன்னா கடந்த ஆட்சியில் இருந்த அதே அலுவலர்கள் தான் இடம் மாறி இருக்கிறார்கள், அவர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கையிலே உரியவாறு கொண்டு செல்வார்களா என்ற அச்சமும் ஐயப்பாடும் என்பது இருக்கிறது. எனவே எங்களை அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களை அழைத்து பேச வேண்டும். கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து அவர்கள் செயல்படுத்த வேண்டும். கடந்த அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அது வழங்கலை. டேப்ஸ் என்று ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது மிகப்பெரிய யாருமே ஏற்றுக்கொள்ளல. இல்லை, ஒரு சிலர்கள் போய் இனிப்பை வழங்கினார்கள், எல்லாமே நடந்துச்சு. அதில் எங்களுடைய ஊழியர்கள் பங்கேற்கவில்லை. 90% ஊழியர்கள் அதை எதிர்த்தார்கள். அதுதான் உண்மை. அது அரசாங்கத்திற்கு தெரியும், வாக்குச்சீட்டிலையும் அது வந்திருக்கிறது. எனவே அரசாங்கம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டம் என்பது ஊழியர்களுக்கும் அரசுக்கும் சுமையை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். அதை உடனடியாக கைவிட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த வேண்டும். அதே போல் தொகுப்பூதிய மதிப்பீட்டிலே இருக்கக்கூடிய சத்துணவு இருக்கக்கூடியவர்கள், அங்கன்வாடி மக்கள் நல பணியாளர்கள், நிர்வாகி, கிராம ஊழியர்கள், நம்முடைய நூலகர்கள் எல்லாமே ரொம்ப சிரமத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். காலிப்பணிகள் ஏராளமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட சத்துணவு அங்கன்வாடியிலும் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள். எப்படி அந்த உணவை வழங்க முடியும்? மேலும் ஒரு அமைப்பாளருக்கு 5 சத்துணவு மையங்கள் இன்சார்ஜ் கொடுத்தா எப்படி வேலை பார்க்க முடியும்? சமையலருக்கு இன்சார்ஜ் போட்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும். ஏதோ சமையல் சாப்பாடு உணவு வழங்குவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அரசு அதை மிக கவலையோடு அரசாங்கம் பார்க்கணும். நாங்கள் கவலையோடு பார்க்கணும். அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் அந்த சாலை பணியாளர்கள் 41 மாதம் அவர்கள் பணியிலே இருந்து நீக்கப்பட்டு பின்னாளிலே நீதிமன்ற ஆணையப்படி பணி செய்ய அதை காலத்தை அந்த வரைமுறைப்படுத்தணும். நீதிமன்றங்கள் ஆணையிட்டிருக்கிறது, அதை செய்ய வேண்டும். கடந்த ஆட்சியிலே கைவிடப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவர்களை கடந்த அரசாங்கம் அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். கடந்த அரசாங்கம் அவர்களால் எங்களுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அந்த அவர்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒரு ஏராளம் காலிப்பணிகள் இருக்குது. ஏதாவது ஒரு காலிப்பணியத்துக்கு அவர்கள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலம் இந்த பணி 3 முறை நீக்கப்பட்டு 4 முறை நியமனம் செய்யப்பட்டு எல்லாம் எங்கேயுமே நடந்துடாத விஷயம். அதற்காக அரசாங்கம் முன்முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று கோரிக்கையாக தீர்ப்பு வரக்கூடிய வழக்குகளை எல்லாமே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. தவறானது. அரசுக்கு எதிரானது எல்லாம் மேல்முறை செய்யணும் இல்லை. அரசாங்கம் நியாயத்தின் பக்கம் நின்று பார்க்க வேண்டும். அது மேல்முறையீடு செய்வதில் ஒன்றும் தவறு இல்லை. அரசாங்கத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகளோ அதில் இருந்தால் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்பது அது மக்களுக்காக தான். கொள்கை முடிவு என்று சொல்லி அதை ஏற்கக்கூடாது. ஒரு கொள்கை முடிவில் தவறு இருக்கிறது என்றால் அதை சீர் செய்ய வேண்டும் அரசாங்கம். அப்படிப்பட்ட ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சரியில்லை. ஏராளமான மேல்முறையீடு அரசாங்கம் செய்திருக்கிறது. அதிலேயும் பல தீர்ப்புகள் ஊழியர்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. இதெல்லாம் கால விரயத்தை ஏற்படுத்தும். நிர்வாகத்திலே ஒரு போதுமான நம்பிக்கை இல்லாத செயலாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட திட்டங்களை, அந்த அறிவிப்புகளை எல்லாம் அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். ஊழியர் முதலமைச்சர் சொன்னார், பதவியேற்கும் பொழுது சொன்னார், எல்லோரும் நல்லா இருப்பார்கள், அரசு ஊழியர் நன்றாக இருப்பார்கள், ஆசிரியர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று சொன்னார். பதவியேற்கும் பொழுது சட்டமன்றத்திலையும் சொன்னார். அதை நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கைக்கேற்றவாறு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று உங்கள் ஊடகங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எப்படி அந்த வேலை நடக்கும்? உரியவாறு மக்களுக்கு அந்த பயன்கள் சென்று சேர வேண்டும். அதற்காகத்தான் ஊழியர் கட்டமைப்பு என்பது இருக்கிறது. எனவே அது தவறான வாதம், அது ஏற்புடைய வாதம் அல்ல. ஊழியர் கட்டமைப்பு முழுமையாக எதுக்கு அரசாங்கம் தானே அந்த பணியிடங்களை ஏற்படுத்தினாங்க. நிரப்புதல் எதுக்கு அவங்களுக்கு அந்த சிரமங்கள் என்று சொல்கிறாங்க. கழிப்பணிகள் இருந்தால் நிரப்பித்தான் ஆக வேண்டும். அப்போ தான் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த நெருக்கடியும் கொடுக்க மாட்டீங்க, எந்த போராட்டமும் பண்ண மாட்டீங்க.
அதாவது நெருக்கடி கொடுப்பது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அரசாங்கம் மாறுபட்ட அந்த 6 மாத காலத்திற்குள்ளாக இப்போ டிஏவுக்கு நாங்கள் கடந்த ஆட்சி காலத்திலே போராடி இருக்கோம். டிஏவு கூட பலாயமாக வரக்கூடியது, அது வரக்கூடியதெல்லாம் அதற்காக கூட 1000 அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டணும். இப்போ இல்லை அரசாங்கம் முதலமைச்சர் வந்தோன்னா டிஏ கொடுத்தாரு. இது தொடர்ச்சியாக இப்படி அதாவது நடக்கக்கூடிய காலகட்டத்திலே அது நடந்து விட்டால் நாங்கள் போராட போவதில்லை. அரசாங்கம் காலதாமதப்படுத்தும் போதோ ஊழியர்கள் சிரமப்படும் போதோ அந்த போராட்டம் என்பதை கையில் எடுத்து நாங்கள் அதுதான் அதுதான் சரியானதாக இருக்கும். இன்று வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு மாநில மாநாட்டை நாங்கள் நடத்த போகிறோம், தீர்மானங்களை அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறோம். அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஏற்றாற் போல தான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அது முதல்ல நாங்கள் எதுக்கு சொன்னோம்னா, அரசாங்கம் எங்களை அழைத்து பேசணும், எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு அரசாங்கம் உள்வாங்கலின்னு சொல்லிட்டுன்னா எப்படி தெரியும்? நாம் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், அப்போ சத்துணவு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்தோடு இணைக்கணுங்கிற ஒரு திருப்பூர் மாவட்ட வரவேற்பு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.